வணக்கம். புலமை பரிசில் பரீட்சை 2024 வினாத்தாள் 1 வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம். இந்த வினாத்தாள் கசிந்தது உள்ளது என்பதனால் மீள நடத்தக்கூடிய சாத்தியம் இருந்தாலும் நாங்கள் இந்த வினாக்களுக்கு தெளிவாக விடையை அறிந்திருந்தால் மீள ஒரு பரீட்சை நடக்கின்ற பட்சத்தில் இதை தழுவியதாகத்தான் பெரும்பாலும் பரீட்சைத்தால் அமையும் என்ற நோக்கிலே நாங்கள் இதை அறிந்து வைப்பதில் நிறைந்த பயன் உண்டு என கூறி நான் 8ஆம் 9ஆம் வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்குகின்றேன். அவதானியுங்கள். இதிலே 8வது வினாவில அடைப்பில் உள்ளவை மிகவும் அர்த்தமுள்ள விதத்தில் காட்டப்பட்டுள்ள உரியாது. இங்கே 2 சிங்கள எழுத்துக்கள், 2 தமிழ் எழுத்துக்கள், 2 இலக்கங்கள். அப்ப இங்க பாருங்க, 2 சிங்கள எழுத்துக்கள், 2 தமிழ் எழுத்துக்கள், 2 தமிழ் எழுத்துக்கள் மற்ற 2 இலக்கங்கள். 2 இலக்கங்கள் இருக்கின்றது. இவை அடங்கல் வரிப்படம். இந்த படத்தை சொல்றது அடங்கல் வெண்படம், அடங்கல் வரிப்படம் என்று. இந்த அடங்கல் வரிப்படத்துல ஒரு வட்டத்துக்கு இருக்கின்ற விடியம் ஒரு விடியமாக இருக்க வேண்டும். இப்ப பாருங்க, இந்த வட்டத்துக்கு இருக்கிறது சிங்கள எழுத்துக்கள். சிங்கள எழுத்துக்கள் என்பது எங்களுக்கு விளங்குது. இந்த வட்டத்துக்கு இருக்கிறது தமிழ் எழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்கள். அப்ப இந்த 2 வெட்டுவதுக்கு இருக்கிறது இலக்கங்கள் 3, 5. இந்த இலக்கங்கள் மொழிக்கு மொழி வேறுபடாது. இப்ப சிங்களவர்களும் பயன்படுத்துறது இந்த இலக்கங்கள் எழுத்துக்களோட இந்த இலக்கத்தை பயன்படுத்துகிறார்கள். தமிழ் மொழி பயன்படுத்துபவரும் அந்த இலக்கங்களை இந்த எழுத்துக்களோட பயன்படுத்துவார்கள். ஆகவே இது 2க்கும் பொருந்துகின்றது என்பதை கருத்தில் கொள்ளுங்கோ. 2 விடயங்களையும் உள்ளடக்கி உள்ளது. ஆகவே முதலாவது விடைதான் பொருத்தமானது என்பதை நாங்க மிகுந்த அக்கறையாக கவனித்து விளங்கிக் கொள்ள வேண்டும். இனி அடுத்த வினாவை பார்ப்போம். இந்த உருவில் காட்டப்பட்டுள்ள பெட்டி வெட்டி விரிக்கப்பட்ட பின்னர் காணப்படத்தக்க விதத்தை காட்டும் உரியாது. இந்த பெட்டி விரிக்கப்பட்ட பிறகு இங்க பாருங்கோ, இந்த கீழே இருக்கிற செவ்வகம் இது, மேலே இருக்கிற செவ்வகம் இது. 2 கரை செவ்வகங்களும் இங்கே எப்படி இருக்கின்றது? இங்க பாருங்க, இந்த செவ்வகம் இங்க இருக்கு, இந்த செவ்வகம் இங்கே இருக்கு. அப்ப இத மடித்து வரைக்க அப்படியே இதுதான் இதை உருவாக்கி இருந்தால் இதுல இந்த செவ்வக பக்கம் இப்படியாக இருந்து இதுல இந்த செவ்வகம் இல்லாம இருக்கணும். அப்படி என்றால் ஒட்டும் பிரதேசம் அது அப்புறம் இருந்திருக்கணும். ஆனபடியா இது பொருந்தவில்லை. அடுத்தது ஏன் பொருந்தவில்லை என்றா பாருங்கோ, இந்த மூடியில இந்த 2 செவ்வக பக்கமும் இவ்வாறு இங்க இல்லை. அப்படி இருக்கணும்னா இதுல இப்படியாக இருக்கணும். அப்படி செவ்வக பக்கம் இல்லை. 2 பக்கம் இருக்க நியாயம் இல்லை. ஒரு பக்கம், அதாவது இதுக்கும் அப்படி இருந்தால் இந்த பக்கம் இருத்தல் வேண்டும். அப்ப இந்த படமும் பொருத்தமில்லாதது. அப்ப இது பார்வைக்கு பொருத்தமில்லாத போல இருந்தாலும் உண்மையிலேயே இதுதான் மிக பொருத்தமானது. எப்படி என்றால் இது பெரிய எதிரெதிர் பக்கங்கள், அதாவது மேலேயும் கீழையும் இருப்பது. நான் இதை அழைத்து விட்டு கீறி விளக்கம் தருகின்ற போது உங்களுக்கு விளங்கும். இந்த 2ம் மேலும் கீழும் உள்ள பெரிய செவ்வகங்கள். இது ரெண்டும் இப்படியாக வட்டமாக, இது 2ம் இதுக்குரிய செவ்வகங்கள். இந்த கரையில இருக்கிற செவ்வகங்கள் 2ம் தான் இதுகுமாக இருக்கின்றது. அப்ப இது ஒட்டும் பிரதேசம். இது மடித்து அந்த ஒட்டுகின்ற பிரதேசம் என்று கருத்துப்போம். அது இங்கே இருக்கு. அப்ப இந்த விடைதான் பொருத்தமானது. இது அட்டக்கீரங்களை கொண்டு நீங்கள் உருவங்களை ஆக்குகின்ற போது இந்த பயிற்சியில மிக இலகுவாக, அதாவது சரியானபடியே துணியக்கூடிய ஆற்றலை பெற்றிருப்பீர்கள். அதாவது அட்டக்கீர கேத்திர கணித வடிவங்கள்ல
வட்டம், சதுரம், செவ்வகம், சமபக்கம், முக்கோணி என்று 4 வடிவங்கள் இருக்கின்றது. அதாவது வட்டம், சதுரம், செவ்வகம், சமபக்கம், கோணி என்று இந்த வடிவங்களை கொண்டு ஆக்கக்கூடிய கேத்திர கணித முகங்களையுடைய உருவங்கள். இதுல உருளை என்பதை ஆக்க முடியும். இப்படியாக உருளையை நாங்கள் காட்டலாம். இப்படி உருளை சாரி, இது கோலம். நான் அது தவறு, கோலம் அல்ல. அதாவது வட்ட முகம், சதுரமுகம், செவ்வகமுகம், சதுரமுகம், சமபக்கம், கோணி. வட்டத்தால உருளை இப்படியானது. 2 பக்கம் வட்டம், இது ஒரு செவ்வக கடதாசில மடித்து உருவாக்கலாம். அப்ப உருளை இது. மற்ற கூம்பும் ஆக்கலாம். செவ்வகத்தால கனவுரு ஆக்கலாம். இப்படியான கனவுரு அல்லது அரிகமாக்கலாம். 2 முக்கோணத்தை கிரி போட்டு இணைத்து விட்டால் அரிக்கம். இது அரிக்கம். இந்த சதுரமுகியால சதுரமுகி ஆக்கலாம். சதுரமுகி என்பது இப்படி கிரிவிட்டு இணைத்து விட்டால் சதுரமுகி வரும். இது சதுரமுகி. அதாவது நீராக நிக்காட்டி நீங்க கருதி கொண்டா சரி, சதுரமுகி. அல்லது கூம்பகமும் இதுக்கு பொருந்தும். கூம்பகமும் இதுல வரலாம். அப்படி என்றால் 4 முக்கோண முகம், ஒரு சதுர முகம் உள்ளது கூம்பகம், இது வரும். இதுல வாரது நான்முகி, அதாவது 4 முக்கோண முகங்களை உடையது வருகின்றது. இப்ப இந்த கனவுரு தான் இங்கே ஆக்கப்பட்டிருக்கு. அப்ப இது ஆக்கி பழகின அட்டக்கீழத்தை நீங்க பயிற்சி பெற்றிருந்தால் இந்த விடை உங்களுக்கு இலகுவாக பொருத்தமானது என கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். நன்று. அடுத்த வினாக்களில் சந்திப்போம்.